வணக்கம். குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல மொமெண்டமோட இருக்கு, புல்லிஷ் மொமெண்டமோட இருக்கு, அந்த லிஸ்ட்டை வந்து குயிக்கா நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். இங்க வந்து ஃபின்வெஸ்டோ டூல் கிட்ல பிரைஸ் ஸ்கேனர்ஸ் அப்படின்னு இருக்குங்க. அந்த பிரைஸ் ஸ்கேனர் செக்ஷன் கீழே ஆல் ஸ்டாக்ஸ் பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லோட் பண்ணிக்கோங்க. எல்லா பேஜ்லயும் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். லாஸ்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கியூரேட்டட் ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு இருக்கும். இது ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். இந்த பேஜ்ல இருந்து நம்ம முக்கியமா என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எந்த குவாலிட்டி ஸ்டாக்ல மொமெண்டம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ வந்து நீங்க ஸ்டாக் வைஸ் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்டாக்ஸோட நேம் இதுல வரும். அதுக்கப்புறம் செக்டர் வரும். செக்டர் வைஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்ல கேட்டகரி வைஸ் நிஃப்டி 50, நிஃப்டி மிட் கேப் 150 அந்த மாதிரி நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். பேசிக் ஃபில்டர்ஸ். அதுக்கு கீழே மார்க்கெட் கேப் ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கணும், மார்க்கெட் கேப் ரேஞ்சில் அது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி ஸ்கோர் இருக்கும். இது வந்து ஏற்கனவே நம்ம மேஜிக் ஸ்கிரீனர் வீடியோல கூட பார்த்திருக்கோம். அபவ் 50, அபவ் 60னா ஒரு நல்ல குவாலிட்டியோட இருக்கிற ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம். குவாலிட்டினா ஃபண்டமெண்டல் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற குவாலிட்டி. வேல்யூவேஷனா அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ சீப்பா இருக்கு, காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்றது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபில்டர்ஸ் இருக்கும். 1 டே பெர்ஃபார்மன்ஸ், 1 வீக் பெர்ஃபார்மன்ஸ், 1 மந்த் பெர்ஃபார்மன்ஸ், 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ், 3 இயர் பெர்ஃபார்மன்ஸ், 5 இயர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபில்டர்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல மொமெண்டம் இருக்கு, அதாவது வீக்லி டைம் ஃப்ரேம்ல, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல மொமெண்டம் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நம்ம 5ன்னு போட்டுக்கலாம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்ட் 1 வீக்ல 5% அப் ஆயிருக்கு. அதே போல 1 மந்த்லயும் பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 5% அப் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். வீக்லி அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் புல்லிஷா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 104 ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷா இருக்கு. ஓவரால் 2300 ஸ்டாக்ஸ் இருந்துச்சு. அதுல 104 ஸ்டாக்ஸ் வந்து வீக்லி அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல புல்லிஷா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு குவாலிட்டி தேவை. ஸோ எல்லா ஸ்டாக்ஸும் நம்ம பிக் பண்ண முடியாது. பேசிக்கா வந்து 50 போடுங்க. 50னா பேசிக் குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ 50 போட்ட உடனே அந்த டோட்டல் நம்பர் வந்து 50க்கு குறைஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுங்க, மார்க்கெட் கேப்ல வந்து நீங்க அரௌண்ட் 1000 போட்டுக்கோங்க. ஏன்னா 1000 crores கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அப்பர் சர்க்கியூட், லோவர் சர்க்கியூட்ல ஹிட் ஆகும். நிறைய லிக்விடிட்டி இருக்காது. பொசிஷன் பை பண்றதும் கஷ்டமா இருக்கும். அந்த பொசிஷன்ல இருந்து எக்ஸிட் பண்றதும் கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அபவ் 1000 crores மார்க்கெட் கேப் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து நம்பர் 35க்கு வந்துருச்சு. ஸோ 2300 ஸ்டாக்ஸ்ல இருந்து நம்ம வந்து இப்போ 35க்கு வந்துட்டோம். குவாலிட்டியும் இருக்கு, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மொமெண்டமும் இருக்கு. அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். இன்ஃபோசிஸ் இருக்கு, இந்துஸ்தான் யூனிலிவர் இருக்கு, ஐடிசி இருக்கு. வீக்லி அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல புல்லிஷ் மொமெண்டமோட மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் நேம், செக்டார், பிரைஸ், மார்க்கெட் கேப், அக்ராஸ் டைம் ஃப்ரேம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் 1 டேல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு. இப்போ 5 இயர்ஸ் வந்து 18.2% அப்படின்னா காம்பவுண்டட் ரிட்டர்ன், அது வந்து சிஏஜிஆர் நம்பர். ஓகேங்களா, ஓவரால் ரிட்டர்ன் கிடையாது, சிஏஜிஆர் ரிட்டர்ன். குவாலிட்டி ஸ்கோர் வந்து 63, வேல்யூவேஷன் ஸ்கோர் 63. ஸோ குவாலிட்டி ஸ்கோர் வந்து பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா டார்க் கிரீன்ல இருக்கும். குவாலிட்டி நல்லா இல்லைன்னா ரெட் கலர் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து குவாலிட்டி 50க்கு மேல வச்சுட்டதுனால இது எல்லாமே கிரீன்ல இருக்கு. வேல்யூவேஷனும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கும் ஸ்கோர் நீங்க வச்சுக்கலாம். எனக்கு வந்து நீ வேல்யூவேஷன் 50க்கு மேல இருக்கட்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது இன்னும் வந்து உங்க லிஸ்ட்டை கம்மி பண்ணிடும். 20 ஸ்டாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா குவாலிட்டியும் இருக்கு, வேல்யூவேஷனும் வந்து நல்ல ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷனா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம இமீடியட்டா வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி இதை வந்து நம்ம ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணலாம். சார்ட் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்க அது பண்ணலாம். இல்ல உங்க ஸ்டைல் ஆஃப் அனாலிசிஸ் என்னவோ இந்த ஸ்டாக்ஸ் எடுத்து அதுக்கு மேல நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கியூரேட்டட் ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இது மெயினா எதுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒவ்வொரு தடவையும் ஃபில்டர்ஸ் நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். நீங்க இங்க கீழே வந்துட்டு எனக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இருக்க குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எது, அதுல எதெல்லாம் புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கு அந்த லிஸ்ட்டை கூட அப்படின்னு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த லிஸ்ட் வந்துருங்க. 12 ஸ்டாக்ஸ் இருக்கு லார்ஜ் கேப்ல, குவாலிட்டியும் இருக்கு, அந்த ஸ்டாக்ஸ் வந்து மொமெண்டம்லயும் இருக்கு. அப்படின்ற நம்பர் வந்து 12 இப்போ கரண்ட் மார்க்கெட் சினாரியோ பொறுத்த வரைக்கும். அதே போல நீங்க முன்னாடி டேப் வந்தீங்க அப்படின்னா மிட் கேப்புக்கு இருக்கும், ஸ்மால் கேப்புக்கு இருக்கும், மைக்ரோ கேப்புக்கு இருக்கும். நீங்க 1 கிளிக்ல நீங்க அரைவ் பண்ணிடலாம் எந்த ஸ்டாக்ஸ்லாம் குவாலிட்டியும் இருக்கு, அதுல வந்து எதெல்லாம் புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்குன்றத வந்து நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். பேசிக்கா டூல் கிட்டோட ஐடியாவே வந்து
உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸியா இருக்கணும். குயிக்கா வந்து நீங்க டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இது வந்து உங்களை எனேபிள் பண்ணணும். அப்படிதான் நம்ம வந்து டூல் கிட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவும் வந்து டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.